கோவை மாணவியை வன்கொடுமை செய்த 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறையினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். கோவை மாணவியை வன்கொடுமை செய்த 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறையினர் தற்போது தங்களது ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டு நடந்த இடத்தில் தடயவியல் துறையினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கோவை மாணவியை வன்கொடுமை செய்த 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள். சிவகங்கையைச் சேர்ந்த குணா, சதீஷ், கார்த்திகை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் தற்போது அந்த இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். கோவை மாணவியை கூட்டுப்பாலில் வன்கொடுமை செய்த 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் தற்போது தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கோவை விமான நிலையம் அருகே காரில் இருந்த கல்லூரி மாணவி கூட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது அந்த இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். கோவையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தில் தற்போது தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று முன்தினம் இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபரை அறிவாளால் வெட்டப்பட்டு இந்த சம்பவம் ஈடுபட்ட 3 பேர் தப்பி ஓட தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் 3 பேரும் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரையும் போலீசார் பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது. தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற 3 பேர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் 3 பேர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. அவர்கள் கீழே விழவே அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்ற தவசி, சதீஷ் என்ற கருப்பசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். போலீசார் அறிவாளால் வெட்டப்பட்டதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். கீழமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுனன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது. குணா என்பவருக்கு ஒரு காலில் மீண்டும் குண்டு பாய்ந்தது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இருவூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்துள்ளது. அதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் 3 பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு, வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 பேரும் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கி சூடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற இடத்திற்கு தற்பொழுது தடயவியல் நிபுணர்கள் 6 பேர் கொண்ட குழு வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அங்கு பாதுகாப்பு பணியில் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.